டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற பேச்சுவார்த்தை உண்மையா? அப்படி எதுவும் நடைபெறவில்லை, தங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரியாது என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஆயில் விலை விண்ணை தொடுமளவிற்கு உயர்ந்து செல்லுகின்ற காரணத்தினாலும் பங்கு சந்தைகள் தொடர்ந்து சரிகின்ற காரணத்தினாலும் அவற்றை தடுப்பதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு போலியான அறிவிப்பு தான் இது என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது ஆயில் விலையில் 10% குறைவு, பங்கு சந்தையில் சிறிய எழுச்சி, அமெரிக்காவினுடைய வட்டி வீதத்தில் 0.1% வீழ்ச்சி என்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்காக அவர் நடத்திய ஒரு நாடகம்தான் இதுவே அல்லாமல் இது உண்மை அல்ல என்று ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவிக்கின்றார். யுத்த நிறுத்தம் வந்துவிட்டதாக யாரும் மனப்பால் குடிக்க வேண்டாம் என்று பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் கூறியிருக்கின்றார். மேலும் காலம் எடுக்கும் இந்த யுத்தம் முடிவடைவதற்கு என்று அவர் கூறியிருக்கின்றார். இதற்கு உதாரணமாக எருசலேம் நோக்கி ஈரானினுடைய தாக்குதல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது குறித்து ஆய்வாளர்களுடைய முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் உள்நாட்டில் பெரும் தலைவலிக்குள் அவர் சிக்கப்பட்டிருக்கின்றார். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சிறிய ஆறுதலாக ஈரச்சீலையால் கண்களை துடைத்து விட்டது போல இந்த அறிவிப்பு இருக்கின்றது. ஒன்று, ஈரானை முற்றாக வெற்றி பெற வேண்டும், இல்லை மூன்றாவது உலக மகா யுத்தத்தை தொடக்க வேண்டிய நிலையில் நிற்கின்ற இந்த விவகாரத்தை இப்படி ஒரு இடைக்கால 5 நாட்கள் யுத்தத்தை நிறுத்தி வைக்கின்றேன், இல்லையேல் மறுபடியும் தாக்குதல் என்று கூறுவதன் மூலமாக முடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இது இல்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வீராப்பாக ஆரம்பிப்பது, எதிரிகள் ஓடுவார்கள் என்றால் விரட்டி செல்வது, அவர்கள் திருப்பி தாக்கினால் மறுபடியும் கோழி குஞ்சு போல அவர் பதுங்கிக் கொள்வார் என்பதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றதே அல்லாமல் போரில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் கூறுவது பொய் செய்தி என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய ஆப்கானிஸ்தான் தூதுவர் அறிவிக்கின்ற பொழுது ஈரானினுடைய திட்ட தெளிவான எச்சரிக்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பயந்து பின்வாங்கிவிட்டார் என்பதுதான் உண்மையே அல்லாமல் அவரிடம் வேறு எந்த மாற்றமும் நடைபெறவில்லை, உண்மையான காரணம் அல்ல என்று அவர் எழுதியிருக்கின்றார். இருவரும் பேசுகின்றார்கள் என்பது தமக்கு தெரியும் என்று பிரிட்டன் பிரதமர் கூறினாலும் இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற ஈரானிய தூதுவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு அப்படி எந்த பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல் இல்லை, உள்ளக கட்டமைப்பு தாக்குதலை நடத்த மாட்டேன் என்று கூற இஸ்ரேல் இப்பொழுது ஈரானை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நடைபெறப் போகின்றன. நாளை காலை வருகின்ற செய்தியில் இந்த தாக்குதல்களுடைய தன்மைகள் தெரிய வரும். ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தியதாக அறிவித்துவிட்டு இஸ்ரேலை ஏவிவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே அமெரிக்கா தாக்கினால் என்ன, இஸ்ரேல் தாக்கினால் என்ன, தாக்குதல் என்பது நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. இது போரை இடைநிறுத்தியதாக பொருள் கொள்ள முடியாது. இஸ்ரேலினுடைய மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடைபெற போகின்றது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. இதேவேளை லெபனானில் அமைதி பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைப்பிரிவின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதனுடைய ஒரு கட்டிடம் இடிந்து சரிந்திருக்கின்றது. யார் தாக்கினார்கள் என்பது தெரியவில்லை. மேலும் ரஷ்யா ஈரானில் இருக்கின்ற தன்னுடைய அணுமின் நிலையத்தை உள்ளக கட்டமைப்புகளை தாக்குவதாக கூறி யாராவது தாக்குவார்களாக இருந்தால் அதனால் வரப்போகின்ற விளைவை, வாழ்க்கை முழுவதிலும் மறக்க முடியாத விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்று ரஷ்யாவிலிருந்து டிமிட்ரி பெஸ்கோவ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்கா இஸ்ரேல் இருவருக்கும். இதேவேளை உக்ரைனுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி ஈரான் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களுக்கெல்லாம் திரைமறைவில் இருந்து உளவு பிரிவு தகவல்களை திரட்டி ரஷ்யா தான் வழங்கி கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த அதிர்வலைகள் சென்று கொண்டிருக்க டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது என்றும் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றார். ஆனால் அவருடைய இந்த கருத்து வெளிவந்ததன் பின்னர் தான் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகளை நோக்கி இப்பொழுது ஏவப்பட்டிருக்கின்றது. இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நிலையில் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் ஈரான் கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணையின்
கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டது என்று கூறுகின்றார். கடைசி கட்டம் என்றால் அமெரிக்காவினுடைய இதயத்தை தொடுகின்ற அளவிற்கு ஈரானுடைய வளர்ச்சி இருக்கின்றது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஈரான் பெருந்தொகையான ஏவுகணைகளை செய்து முடித்திருப்பது இப்பொழுது அதிர்ச்சி செய்தியாக வெளிவந்திருப்பது கவனிக்கத்தக்கது. போர் நினைத்தவுடன் முடிவடைந்துவிடும் என்பதோ இந்த போர் முடிவடையக்கூடிய அளவில் இருக்கின்றது என்பதோ பொருத்தமானது அல்ல. தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. 48 மணி நேரத்தில் ஈரானை துடைத்தறிவேன் என்பது உண்மையா? 5 தினங்கள் தாக்குதல் இல்லை என்பது உண்மையா? அந்த தாக்குதல் இல்லை என்றால் இஸ்ரேல் தாக்குவது எதற்காக? ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவது எதற்காக? அமெரிக்க அதிபர் கூறியது எதுவும் பொருந்தாது என்று ஈரான் அடியோடு நிராகரித்திருப்பது எதற்காக? அமெரிக்க அதிபர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் தாக்குதல் நடைபெறும் என்று கூறியிருப்பது எதற்காக? எனவே அடுத்த கட்ட சமாதானத்திற்குள் இவர்கள் செல்ல போகின்றார்களா, இல்லை அடுத்த கட்ட யுத்தத்திற்குள் செல்ல போகின்றார்களா என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. அடுத்த கட்ட யுத்தத்திற்குள் செல்வார்களாக இருந்தால் நிலைமை பாரதூரமானதாக சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.